வந்து மூச்சு பிடிச்ச மாதிரி வலி இருந்துச்சு, கொஞ்சம் எரிச்சலாகவும் இருந்துச்சு. இப்போ பாஸ் ஐயா ஜெபம் பண்ணணும்னு போயிடுச்சு. இந்த கால் பாதம் பயங்கர எரிச்சலாக இருந்தது. கால் நீட்டினாலே மடக்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப வலியாக இருந்தது. இப்போ நான் ப்ரேயருக்கு வந்து கலந்தது, கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்ததுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். எனக்கு கால் பாதம் ஒரே வலி அப்படியே பிடுங்கினே இருக்கும். இந்த முழங்கால் பகுதியில் ஒரு வழி இருக்கும். கர்த்தர் இப்போ எனக்கு சுகத்தை கொடுத்தாரு, அதுக்காக சிஸ்டர் இங்கே வரத்துக்கு முன்னாடி எனக்கு உடம்பு ஒரு மாதிரியாக இருந்தது. இங்கே வந்தோடனே எனக்கு இப்போ எல்லாமே ஃப்ரீ ஆகிடுச்சு. சூனிய கட்டுமா உன் மேலே ஒரு பாம்பின் ஆவியை பார்த்தேன்னு ஜெபம் என்ன பண்ணுச்சு? மாதிரியாக இருந்தது, எனக்கே தெரியல. கால் வலியோட வந்தியா? கால் வலி, உடம்பு வலியாக இருந்துச்சு. இப்போ வலி இருக்கா? இல்லை, ஃப்ரீயாக இருக்கு. கரங்களை வைத்து கத்திர மாதிரி சொல்லுவோமா? சூனிய கட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த மாதிரி இந்த ஜபத்துக்கு வர சொன்னாங்க. அந்த சிஸ்டர் எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. ப்ரேயரில் வர்ஷிப் பண்ணும்போதே ஒரு விக்கிரகம் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இங்கே பிரதர் ஜெபிக்கும் போது எனக்கு அந்த சூனிய கட்டிலேருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். நான் கீழே விழுந்து அப்படியே விறுவிறுத்து இதுவாச்சு. கர்த்தர் கொடுத்த சுகத்திற்காக நன்றி. சகோதரன் மூலமாக இது மாதிரி நடந்திருக்கா? ஏற்கனவே இது மாதிரி பிரச்சனை இருந்திருக்கா? இந்த மாதிரி கீழே எங்கனா விழுந்திருக்கீங்களா? வேற எங்கேயாவது? ஆமென். கர்த்தர் இன்னைக்கு பூர்ண விடுதலை கர்த்தர் கொடுத்திருக்காரு. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே வந்து செவ்வாய்க்கிழமைனா நான் வருவேன், அம்மா கிட்ட ப்ரேயர் பண்ணேன். ஆனால் இங்கே வர சொல்ல இந்த கால் வந்து திக்குன்னு ஏறியும், இப்பவும் அது மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஐயா ஜெபம் பண்ண சொல்ல அந்த வலி வந்து ரொம்ப நிற்கவும் முடியல. எல்லாம் ஏந்துருன்னு என்னால் ஏந்துக்கவே முடியாது இருந்தேன். ஆனால் அம்மா சொல்லியிருக்காங்க எழுந்தால் தான் விடுதலை கிடைக்கும்னாங்க. அதனால் எழுந்து நின்னேன். இப்போ ஐயா ஜெபிச்சதுனால அந்த வலி, அந்த நரம்பு அப்படியே போட்டு இழுக்கிற மாதிரி ஒரு வலி எப்படிமா இருக்கு? இப்போ கொஞ்சம் சுமார். ஆமென். ஹல்லேலூயா. வேற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஃபாதர் ஐயா கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக வந்து ஜெபிச்சுன்னு இருக்கேன். ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு அவரை வந்து பார்க்கும்போது என்னால் காலெல்லாம் வீக்கத்தில் தான் வந்து ஒரு புண்ணு கட்டு போட்டுன்னு தான் வந்தேன். இப்போ எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு, பழைய நிலைமைக்கு வந்துட்டேன். அதுக்காக நித்தியன் டிவிக்கும் ஃபாதர் ஐயாக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் இந்த ஜெபத்து ஊழியர் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.